நேற்று ரொம்ப ஓவராக குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தலை வர பயங்கரமாக வலிக்குது. ஓனர், என்னடா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு ஏதாவது வேணுமா? என்னடா எனக்கு எதுவும் வேணாம். இல்லை, ரொம்ப நேரமாக தலையை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்களா, அதான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தலை வலிக்குது, அவ்வளோதான். ஓ அப்படிங்களா, சரிங்க ஓனர், ஒரு டம்ளர் மோர் வாங்கிட்டு வரட்டா? டேய், இல்லை ஓனர், தலை வலிக்குதுன்னு சொன்னீங்க, அதான் ஒரு டம்ளர் மோர். உங்கள் ஊரில் தலை வலிச்சா மோர் தான் சாப்பிடுவாங்களடா? எங்கள் ஊர்லலாம் தலை வலிச்சா மோர்லாம் சாப்பிட மாட்டாங்க ஓனர். ஆனால் நைட்டு ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா காலையில் தலை வலிக்கும், அதுக்கு கண்டிப்பாக மோர் சாப்பிடுவாங்க ஓனர். வர வர உனக்கு வாய் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஏன் ஓனர், அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதால சந்தோஷத்தில் நைட்டு ஜாலியாக இருந்தீங்களா, இல்லை கோவத்தில் ஜாலியாக இருந்தீங்களா? என்ன? அதான் ஓனர், நேற்று ஒரு பொண்ணு அங்கே அந்த ஆத்தங்கரைக்கிட்ட உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருந்துச்சு. நீங்கள் கூட ஏதோ கோவமாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஒருவேளை அந்த பொண்ணு பிடிச்சதால சந்தோஷத்தில் என்ஜாய் பண்ணீங்களா, இல்லை வேணாங்கிற கடுப்பில் என்ஜாய் பண்ணீங்களான்னு கேட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? அதுவா ஓனர், நேற்று நான் அங்கே வந்திருந்தேனே, அப்போ தான் உங்களை பார்த்தேன் அந்த பொண்ணு கூட. நான் அந்த பொண்ணு கூட பேசினதெல்லாம் விடு, நீ எதுக்கு அங்கே வந்திருந்த? அது வந்து ஓனர், சொல்லுடா, நீ எதுக்கு அங்கே வந்திருந்த? அது எங்கள் ஆயாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஓனர் மருந்து வாங்கலான்னு வந்தேன். ஆயாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ மருந்து வாங்க வந்த, அதுவும் அந்த காட்டுக்கு? ஏண்டா, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் காதில் என்ன பூவா சுற்றிட்டு இருக்க? அந்த காட்டில் மருந்து வாங்க வந்தானா? உனக்கு மட்டும் அங்கே என்ன மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களாடா? ஐயோ ஓனர், நான் சொன்னது இங்கிலீஷ் மருந்து இல்லை, நாட்டு மருந்து. அங்கே நிறைய மூலிகை செடியெலாம் இருக்கும்ல, அதை எடுக்கலான்னு வந்தேன். அதை எடுத்து பாட்டிக்கு வைத்தியம் பண்ணலான்னு. நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பணும் இல்லை? அதான் ஓனர் உண்மை. சரிங்க ஓனர், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. உங்ககிட்ட பேசுகிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். டேய், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி தான் இவ்வளோ வாய் இருக்கோ தெரியல. நானாக போய் மாட்டுறேனா, இல்லை அவங்களா என்னை தேடி வராங்களான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஹலோ, யாரு? யாரா? முரளி, நான் தான். முரளியா? ஹலோ, நீங்கள் யாருங்க? என்ன, என் வாய்ஸ் கூட உனக்கு தெரியல? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேற எங்கேயோ ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ராங் நம்பர் நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டான நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். அட என்னப்பா, நான் எடுத்த உடனே முரளின்னு தானே சொன்னேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ராங் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன்? நீங்களே சொல்லுங்க. ஆமாம், எடுத்த உடனே என் பேர் தான் சொன்னீங்க. என் பேர் முரளி தான். ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. போப்பா, என் வாய்ஸை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல. சாரிங்க, எனக்கு சரியாக தெரியல. தயவு செஞ்சு நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்களா? சரி, நான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுறேன்ல, அதனால ஃபோனில் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. அதனால் இட்ஸ் ஓகே, நான் மன்னிச்சு விட்டுறேன். சரி சொல்லுங்கள், நீங்கள் யார்? உங்கள் பேர் என்ன? நான் ஆதிரா ஃப்ரெண்டு. ஓ, ஆதிரா ஃப்ரெண்டா? சாரிம்மா, ஆதிரா ஹாஸ்டலில் தானே இருக்கா. அது இல்லாமல் நான் கடையில் இருக்கேன். அவகிட்ட பேசணுன்னா நீ அவளுக்கே ஃபோன் பண்ண. ஹலோ, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு தெளிவாக கேளுங்க. சரிம்மா சொல்லு. நான் ஆதிரா க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு மீரா. நீயா? எஸ், நானே தான். ஏய், உனக்கு எப்படிடி ஏன் நம்பர் தெரியும்? அதெல்லாம் பல மாதத்துக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணிட்டேன். எது? ஃபோன் நம்பரப்பா. ஏன் நம்பர் உனக்கு எதுக்குடி? நீ எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண? இது என்ன கேள்வி? லவ் பண்ணுற பையனோட ஃபோன் நம்பர் கூட இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? அதான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருக்குது, ஆனால் பார்க்க முடியாது இல்லையா, காலேஜ் இருக்குது. அதான் பிரேக் டைமில் உனக்கு ஃபோன் பண்ணி ஜாலியாக கடலை போடலான்னு. கடலை போடுமாம். அப்படிங்க, அன்னைக்கே என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிருப்ப. ஓடினதால தப்புச்சடி. ஓ, நீயும் அன்னைக்கு நடந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? நானும் தான், சேம் டு யூ. அடைச்சி வாய முடு. ஏன், நான் பேசுறது உனக்கு பிடிக்கலையா? சரி சொல்லு, உனக்கு நான் எப்படி பேசினா பிடிக்கும்? நீ எப்படி பேசினாலும் எனக்கு பிடிக்காது. ஒழுங்கா ஃபோனை வச்சிரு.
இங்கே பாரு முரளி. அப்படிங்க பேர் சொல்லி சொல்கிற? சரி இங்கே பாரு, நீ மட்டும் என் ஃபோனை வச்சேன்னு வச்சுக்கியேன், என்னடி பண்ணுவ? ஒன்றும் பண்ண மாட்டேன். கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுவேன். அதையும் மீறி நீ அவங்க ஃபோனை வாங்கி வச்சாலுமே சரி, பக்கத்து கடையில் இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி உன்கிட்ட குழுன்னு சொல்லுவேன். எப்படி? ராட்சசி ராட்சசி, எதுக்குடி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நான் டார்ச்சர் பண்ண வேணான்னா நீ சொல்லு எனக்கு. என்ன சொல்லணும்? சும்மா நான் எப்போ பார்த்தாலும் இது சொன்னால் என்ன சொல்லணும்னு தெரியாத மாதிரி கேட்காத. நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். படிக்கிற வயசுல படிக்காம தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. இரு வந்து உன் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். பண்ணிக்கோ, எனக்கு டிசி கொடுத்துருவாங்க. அப்புறம் ஜாலியாக ஃப்ரீயாக உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐயோ, எப்படி பேசினாலும் கேட்டு போடுறாளே. உனக்கு இப்போ என்னடி வேணும்? நீ சும்மா கேட்காதப்பா, அப்புறம் நான் என்னென்னமோ கேட்டுருவேன். நானும் தாண்டி இப்போ ஃபோன் வைக்கல, நானும் உன்னை என்னென்னமோ கேட்டுருவேன். உனக்கு இல்லாத உரிமையா? பரவாயில்ல, கேட்டுக்கோ. ஃபோனை வைடி. இனிமே எனக்கு ஃபோன் பண்ண போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வைடி ஃபோனை. டே குள்ள பையலே, என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாக்கா, நான் என் கண்ணால பார்த்தேன். இங்கே பாரு, எதையோ பார்த்துட்டு அதுன்னு சொல்லிட்டு இருக்காத. அக்கா, நான் போய் சொல்லுவேனா? நீங்களே சொல்லுங்க, நான் போய் சொல்லுவேனா? நீ சொல்லுவடா, அதனால தான் கேட்குறேன். உண்மையாவே பார்த்தியா என்னன்னு? நீங்க இப்படி சொல்றீங்க? சரி சொல்லு, அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு? அழகாதாக்கா இருந்துச்சு. நான் தூரத்துலேருந்து பார்த்ததால எனக்கு சரியா தெரியல. அப்புறம் அழகா இருக்குன்னு சொன்ன. அக்கா, தூரத்துலேருந்து பார்த்தாலும் பொண்ணு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இதுவும் கரெக்டு தான். ஆனால் பொய் சொல்றியாடா நீ? அக்கா, நான் உண்மையை தாக்கா சொல்கிறேன். இப்போ கூட ஓனர்கிட்ட போய் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அவர் என்னை திட்டி தான் அமிச்சாரு, நீ எதுக்குடா அங்கே வந்தேன்னு. நிஜமாவா? நிஜமா. டேய், அங்கே என்னடா கதை பேசிகிட்டு இருக்க வேலையை பார்க்காம? ஓனர், இதெல்லாம் எத்தனை இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்கக்கா, 65, 66, 69, 80. டேய் ஓனர், பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஓனர், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்க நேரி வரோ தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ. என்னப்பா ஆகாஷ், என்னாச்சு உனக்கு? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்திருக்கனே. சரிப்பா, இன்னைக்கு நீ ஆஃபீஸும் போக வேணாம், நீ வீட்லயே இரு. இல்லம்மா, இன்னைக்கு நான் போயே ஆகணும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உங்க மடியில மட்டும் படுத்துக்கிறேன். சரிப்பா, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் அம்மா மடியில் படுத்துக்கோ. ஆனால் என்னாச்சு உனக்கு? கொஞ்ச நாளாக நீ சரியே இல்லை. அம்மா கிட்ட எதுவும் நீ மறைக்க மாட்டல்ல? என்னால முடியலம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழவே கஷ்டமா இருக்குமா. கஷ்டப்பட்டு வாழறதா இருக்கு. ஏன்பா அப்படி சொல்ற? உனக்கும் ஜனனிக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஏமா அப்படி கேக்குறீங்க? இல்லைப்பா, நீ எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இது மாதிரி உடஞ்சி நீ இருக்கவே மாட்ட. அப்படி உடஞ்சி இருக்கனா கண்டிப்பாக அது ஜனனியால் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் கேட்குறேன். தான் பிள்ளைக்கு எதனால கஷ்டம் வரும், யாரால கஷ்டம் வரும்னு அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லம்மா? அம்மாவுக்கு தெரியாதது வேற என்னப்பா இருக்கு? பிள்ளைங்கள பற்றி தானே நாங்கள் யோசிக்க முடியும். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு யாராவது பிரச்சனை, அவங்க யார் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க, அது எல்லாமே யோசிக்கிற கடமை அம்மா தானே. ஆமாம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அதுதான். அதனால தான் நான் சொல்லாமலே என்னோட வலியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. உன்னோட வலிக்கு காரணம் ஜனனின்னு தான் தெரியும், ஆனால் அது எதனாலன்னு தெரியாதுப்பா. அம்மா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஜனனியோட அப்பா அம்மாவை நான் பார்க்க போறேன்னு. ஆமாப்பா சொன்னதான், ஆனால் நீ அவங்கள பார்த்துட்டு வந்ததுலேருந்து என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாம்மா, அங்கே என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லைல்ல. ஜனனி உங்க அப்பா உன்னை ஏற்றுக்கலையாப்பா? இல்லைம்மா, அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல மனுஷன். அவரால் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அவருக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருச்சு. அப்புறம் என்னப்பா? எங்கள் 2 பேருக்கும்
கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார். நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி மறுபடி பொண்ணு கேட்டுட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலான்னு சொன்னாருமா. ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆனா என்ன? ஜனனி அவங்க அம்மா நல்லவங்களே இல்லைம்மா. அவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்க. எல்லார் முன்னாடியும் ஒரு மாதிரி இருக்காங்க, தனியாக ஒரு மாதிரி இருக்காங்கம்மா. அவங்க அப்பா முன்னாடியும் அவங்க பொண்ணு முன்னாடியும் என்னை பிடிச்சிருக்கு, என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணதே அவங்க அம்மா தான். ஆனால் அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளேயே அவங்களுடைய சுயரூபத்தை என்கிட்ட காமிச்சிட்டாங்கம்மா. அப்படி என்ன சொன்னாங்க? உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ யாரு, என் பொண்ணை எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் தம்பி பையனுக்கு தான் நான் கட்டி கொடுக்க போகிறேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. எனக்கு அப்போ கூட கோவம் வரல. ஆனால் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்கம்மா, உங்களுடைய வளர்ப்பை பற்றி தப்பாக சொன்னாங்கம்மா. அதாம்மா கோவப்பட்டு திட்டிட்டேன். என்னப்பா நீ? இல்லைம்மா, நான் பண்ணது கரெக்டு தான். என்ன எவ்வளோ வேணால் பேசியிருந்தா ஜனனிக்காக பொறுத்துப்பேன். ஆனால் அதே ஜனனிக்காக உங்களை ஏதாவது பேசினா அதை பொறுத்துட்டு என்னால் இருக்க முடியாது. அதான் நானும் பதிலுக்கு திட்டிட்டேன். அப்புறம் என்னாச்சு? கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஜனனி வந்துட்டா. தூரத்துலேருந்து பார்த்ததால நான் அவங்க அம்மாவை ரொம்ப ஹார்ஷாக பேசினதை நினச்சிக்கிட்டு என் மேலே ரொம்ப கோவப்பட்டு இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயிட்டாம்மா. ஆகாஷ், அது எப்படிம்மா அவளால் முடியும்? 8 வருஷமா, உங்களுக்கு தெரியும்ல, 8 வருஷமா நானும் அவளும் பழக ஆரம்பித்து 8 வருஷம் ஆகுது. ஆனால் இத்தனை வருஷத்தில் இது மாதிரி எப்பயும் நடந்ததில்லை. இப்போதாம்மா எனக்கு தோணுது அவ என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான்னு. ஆகாஷ், இப்படி பேசாதப்பா. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீ அவளை அப்படி பேசுறது ரொம்ப தப்பு. யாராக இருந்தாலும் சரி, தூரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்மளா ஒரு முடிவெடுத்து கற்பனை பண்ணி இதுதான் நடந்திருக்குன்னு நினச்சி பேசுகிறதெல்லாம் நார்மலான ஒரு விஷயந்தான். ஒன்று சொல்லுவாங்களே, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின்னு. அது மாதிரி தான்ப்பா. ஆகாஷ், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன நடந்ததுன்னு பொறுமையாக கூட கேட்க விரும்பலம்மா. அவங்க அப்பா சொல்லியும் கேட்க மறுத்துட்டாமா. கோவத்தில் என்னை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டா. என்னை வேணான்னு சொல்லிட்டு அவளால் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஜனனியோட கோபம் கொஞ்ச நேரம்தான். அவளுமே உன்னை பிரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, உன்னை மாதிரியே. நீ கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் அவள் கோபம் போனதும் உன்னை தேடி வருவா, நீ பாரு. எனக்கு தெரியுமா, அவளை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேம்மா, எனக்கு அவன் மேலே ஒரு துளி கூட கோவம் இல்லை, வருத்தம் தான் இருக்குது. என்ன அவள் புரிஞ்சிக்கவே இல்லையே இத்தனை வருஷமானு. நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாகும். ம், சரிங்கம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஓகேடா கண்ணா, நீ பார்த்து போயிட்டு வா. சரிங்கம்மா, நீங்கள் பார்த்துருங்க, நான் கிளம்புறேன். அப்பாட்ட சொல்லிவிடுங்க. சரிடா. ஜனனி, அப்பா, என்னம்மா ஆச்சு? அப்பா, ஜனனி அழாத, எதுக்கு இப்படி அழுகுற? அப்பா, என்னால் சத்தியமாக முடியலப்பா, கஷ்டமாக இருக்குப்பா. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா கோவத்துல நீ தானே முடிவு எடுத்த. அந்த தம்பி ஒன்றும் வேணான்னு சொல்லலையே, நீ தானே வேணான்னு சொல்லிட்டு வந்த. இப்போ நீயே இவ்வளோ அழுதுட்டு இருந்தீன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மாவை அப்படி பேசினாருப்பா, அதை பார்த்துட்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அதனால தான் அவர் வேணான்னு சொன்னேன். ஆனால் அவர் வேணான்னு கோவத்தில் தான் சொன்னேன். ஆனால் இப்போது என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தோணுதுப்பா. அப்போ போய் அந்த தம்பி கிட்ட பேச வேண்டியதானே? நீ போய் பேசுனா அந்த தம்பி ஒன்றுமே சொல்லாதுப்பா. இல்லைப்பா, நான் போய் பேச மாட்டேன். எனக்கு வேணாம் அவர். இங்க பாரு ஜனனி, நான் பேசின வரைக்கும் அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி தான். நீ போய் பேசினாலே அது நிலைமையை புரிஞ்சு உன்னை ஏற்றுக்கும். இல்லைப்பா,
நான் முடிவு எடுத்தது தான். நான் இனிமே அவர்கிட்ட பேசுகிறதா இல்லை. அவர் எனக்கு வேணாம்ப்பா. அப்படியா? சரி, அந்த தம்பி வேணாம். ஆனா உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல. நான் வேற மாப்பிள்ளைய பார்க்கட்டுமா? எனக்கு நீ ஒரே பொண்ணு. உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும்ல. என்னப்பா, என்ன பேசுறீங்க நீங்க? என்னம்மா நான் தப்பா பேசிட்டேன்? நீயே சொல்லு. நான் ஏதாவது தப்பா பேசினேனா? உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உனக்காக வந்தேன். அப்புறம் எனக்கும் பிடிச்சது, கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ அந்த பையன் வேணான்னு சொல்ற. இப்போ சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா காலம் முழுக்க நீ இப்படியே இருக்க முடியுமா என்ன? அதை பார்த்துட்டு என்னால நிம்மதியா உயிரோட வாழ முடியுமா என்ன? எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் கூட பண்ணி வைக்க முடியாம என்ன குற்ற உணர்ச்சியில இருக்கலான்னு நீ நினைக்கிறியா? அப்பா, நீயே சொல்லு ஜனனி. நான் அப்பா பேசுறது தப்பா என்ன? நான் கேட்கறது நியாயமான விஷயம் தானே? நியாயமான விஷயந்தான். ஆனால் என்னால் அவரை மறக்க முடியாதுப்பா. நான் லைஃப் லாங் இப்படியே இருந்துக்கிறேனே. ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை ஜனனி. உனக்கு உன்னை வாய்ப்பை நான் சொல்றேன். நீ டைம் எடுத்துக்கோ, நல்லா யோசி. அதுக்கப்புறமா அப்பா கிட்ட வந்து சொல்லு. உன்னை இப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இப்படியே இருந்துராதன்னு தான் சொல்றேன். புரியுதா? ம். இப்படி நீ வீட்டுக்குள்ளே இருந்தீனா உனக்கு இப்படிதான் இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வா. கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவ. ம் ம், சரிங்கப்பா. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். இல்ல அம்மாவெல்லாம் வேணாம், நீ மட்டும் போயிட்டு வா. சரிங்கப்பா. சாரி சார், உங்களுக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டீங்க, அது நான் பண்ணுறேன். இதில் என்ன எனக்கு ஷேர்மாக இருக்க போகுது? இல்லை சார், நீங்கள் எங்கேயோ அவசரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதை தெரிஞ்சுமே நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷர்மிளா. அவ்வளோ அவசரமான வேலைலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒன்றும் இதுக்காக கவலைப்படாதீங்க. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் பேங்குக்கு போகிறதுக்கு. அதான் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டுட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரமாக ஆட்டோ வரவே இல்லை சார். அந்த நேரம் பார்த்து தான் நீங்கள் கீழே வந்தீங்க. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு. சரிங்க, மணி என்ன ஆகுது? இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் பேங்க் க்ளோஸ் ஆகிடும்ல? ஆமாம் சார், இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் பேங்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே போயாகணும். அதனால தான் ரொம்ப நேரமாக ஆட்டோக்கு வெயிட் பண்ணேன். கவலைப்படாதீங்க, அதான் பக்கத்தில் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார். ம், நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து போங்க. சார் ஒரு நிமிஷம். ஆ, சொல்லுங்கள் ஷர்மிளா. ஆகாஷ், யாரோடு என்ன சொல்வேன் நான் கொண்ட வேதனை என் போன்ற காப்பிடைக்கு ஏன் இந்த சோதனை நான் கண்கள் மூடியே நாளானதே கண்ணனை தேடி வந்த ராதையும் நானே காணாமல் நீண்ட காலம் வாடுகின்றேன். உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைச்சதில்ல. அப்படியும் கிடைச்சாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா நீங்கள் வரும்போதே என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்க. அதனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கட்டுமா? ஆ, கேளுங்க. சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஏன் இப்படி தோணுச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸ்க்கு வந்தப்போ எனக்கு அது பிடிக்கவே இல்லை சார். ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு, ப்ரெஷரும் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை வந்து என்கிட்ட பேசுனீங்க. அதுக்கப்புறம்தான் எனக்கு எல்லாமே நார்மலாக ஆச்சு. அப்போ உங்களை என்னோட குருவாக தான் பார்த்தேன். ஆனால் போக போக அதான் சார், போக போக எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைஃப்பில் நீங்கள் என் கூடவே இருந்தீங்கன்னா
என்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதை உங்ககிட்ட பல தடவை சொல்லலான்னு முயற்சி பண்ணேன். ஆனால் எனக்கு அப்போ தைரியமே வரல சார். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நான் தப்பாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. என் மனசில் என்ன தோணுச்சோ நான் அதை தான் கேட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். நீங்க எதுக்குங்க சாரி கேட்குறீங்க? நீங்க எதுவும் தப்பா பேசலையே. உங்க மனசுல பட்டது தானே பேசியிருக்கீங்க. நீங்க மனசுல பட்டதை பேசுனதால இது எந்த தப்பும் இல்லைங்க. ஆனா அதுவே நீங்க வன்முறையா பயன்படுத்திருந்தீங்கன்னா தான் ரொம்ப பெரிய தப்பா இருக்கும். நீங்க பேசுனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேங்க, நான் 8 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் கேட்டது தப்பு இல்லை. நீங்கள் அதுக்கு சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் விருப்பத்தை சொன்னீங்க, நான் என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சாரி கேட்குறேங்க. உங்களுக்கு இந்த எண்ணம் வர்றதுக்கு கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு காரணமாக இருந்திருப்பேன். அதனால் அதுக்காக மட்டும் நான் சாரி கேட்குறேன். சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு நீங்கள் குருவாக இருந்தீங்க. குருவாக இருந்தவர் குருவாகவே இருந்திருக்கணும். நான் தான் அதை மாற்றி யோசிச்சிட்டேன் சார். தப்பு என் மேலே தான். தப்பு யார் மேலேயும் இல்லைம்மா. நான் எதுவும் நினச்சிக்கல. நீ போய் உன்னோட வேலையை பாரு. ம். ஓகே சார். இவர் ரொம்ப நல்லவர். இதுவே இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ஒன்று அடிச்சிருப்பாங்க, இல்லை திட்டி துரத்திருப்பாங்க. ஆனால் இவர் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கூட கோவப்படாமல் எனக்கு புரிகிற மாதிரி சாஃப்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. நான் தான் இவர் புரிஞ்சிக்காம இப்படி பண்ணிட்டேன். சாரி சார். என் மனசில் இருக்க இந்த அழுக்கான எண்ணத்தை கண்டிப்பாக நான் மாற்றிக்கிட்டேன். எப்பயுமே நீங்கள் என்னோட குரு மட்டும்தான் சார், வேற எதுவுமே இல்லை. கோவிலில் உன்னை பாப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜனனி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நானுமே உங்களை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. இப்போல்லாம் வீட்டு பக்கம் யாரும் வர்றதில்ல. ஆண்டி, ஸ்கூல் காலேஜ்லலாம் உங்களுக்குலாம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, டைம் என்ன, நீங்களாம் டைமை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எல்லாரும் கூட்டமாக வந்துடுவீங்க. வந்துட்டு ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவீங்க. அப்போல்லாம் நீங்கள் கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வீடை திரும்பி பார்த்தா அப்படி இருக்கும். அப்போல்லாம் செம்ம கோவம் வரும் ஜனனி எனக்கு. ஏண்டா இவங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீடு அப்படியே அமைதியாக இருக்குமா, அப்போல்லாம் ஏங்குவேன், இன்னைக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு. நீங்கள் வரும்போது ஜாலியாக இருக்கும், ஆனால் திரும்பி போகும்போது தினமும் கோபமாக தான் இருக்கும். ஏன்னா வேலை அதிகமாக இருக்கும்ல, அதனால். ஆமாம் ஆண்டி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸ்கூல் காலேஜிலலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு தானே வருவோம். அங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு படம் ஏதாவது பார்த்துட்டு அப்படி ஈவினிங் ஆனதும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆண்டி. யார் வீட்டுக்கும் போக மாட்டோம், அங்கே தான் வருவோம். ஏன்னா மற்றவங்க வீட்டிலலாம் நிறைய ஆளுங்க இருப்பாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அப்படி இல்லை ஆண்டி, நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு. அப்படிலாம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காதம்மா. எனக்கு ஒரே பிள்ளை. ஆனால் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா கோவப்படுவேன். ஆனால் உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்னடா இவ்வளோ நேரம் வீடு கலகலன்னு இருந்துச்சு, ஆனால் இப்போது ரொம்ப வெறிச்சொடி போயிடுச்சு, வீட்டில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருமா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. எனக்கு புரியுது ஆண்டி. ஏன்னா நானுமே வீட்டில் ஒரே பொண்ணு தானே. நான் இல்லாதப்போ அப்பாவும் வேலைக்கு போனதுக்கப்புறம் அம்மாவும் இது மாதிரி தானே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆமாம்மா, தனியாக இருக்கிற அம்மாங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எவ்வளோ நேரம்தான் டிவி வேலை இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் சீப்போன்னு சலுப்பாயிடும். ஆண்டி, நான் உன்னை கேட்பேன், நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது.
நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? நீ தாராளமா கேளு. ஆண்டி, ஆகாஷ் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? ஆகாஷா? இல்லையே, அவன் என்கிட்ட என்ன சொல்லணும்? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. எதுக்கு அப்படி கேட்குற? இல்லை ஆண்டி, நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரையும் பேசிட்டு தான் இருக்கோம். ஆமாம் தெரியுமே, இப்போ வரைக்கும் நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னும் பேசிட்டு தானே இருக்கீங்க. ஆ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம் ஆண்டி. ஆனால் நான் நீ நான் முன்ன மாதிரி இல்லை ஆண்டி. புரியலம்மா. முன்ன மாதிரி இல்லைன்னா ஏன், என்னாச்சு உனக்கு? இல்லை இல்லை ஆண்டி, ஆகாஷ் சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன். சொல்லலையாட்டுக்கு. நீங்கள் பேசும்போது எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால தான் கேட்குறேன். ஜனனி, நீ என்னத்துக்கு புதிர் போட்டு பேசிகிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக கேளு. ஆண்டி, ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் 2 பேருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அது உங்ககிட்ட ஆகாஷ் சொல்லலையா? ஆண்டி, இப்போ என்ன சொன்ன? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா? புரியல எனக்கு. நீங்கள் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டு தானே? நான் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கேன். இல்லை ஆண்டி, ஸ்கூல் ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 2 பேரும் ஸ்கூல்ல இருந்தே விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? நீ என்ன சொல்கிற? என் பையன்லாம் அப்படி கிடையாது. அப்படி பண்ணியிருந்தா என்கிட்ட வந்து சொல்லியிருப்பான். இன்ன வரைக்கும் சொன்னதே கிடையாது. அப்படின்னா உனக்கு தான் அவனை பிடிச்சிருக்கு இல்லை? கோவப்படாதீங்க. கோவப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னு நினச்சி தானே உங்களை வீட்டுக்குள்ளெல்லாம் விட்டேன். ஆனால் இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க. காலம் முழுக்க ஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பையனை சொல்லணும், அவன் எப்படி நான் இதுக்கெல்லாம் ஒத்துப்பேன்னு நினச்சான்? ஆண்டி, எதுக்கு இப்படி கோவப்பட்டு பேசுகிறீங்க? நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? தப்பு தான். என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்குற? ஏன் பெத்த எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு? ஏன் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? நீங்களாம் முடிவு பண்ணிப்பீங்களா? ஆனால் ஆண்டி, யாருக்கு யாரை எப்போ பிடிக்கும்னு தெரியாதுல்ல. அதெல்லாம் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்க மாட்டீங்களா? வீட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க, அவங்களா பார்த்து எதுனாலும் பண்ணாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும் மனசாரா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி தான் மனசை திறந்து போட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க பிறந்ததுக்கப்புறம் என் அண்ணன் பையனை தான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு கல்யாணம் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, எனக்கு கல்யாண வயசு வந்ததுமே என் அண்ணன்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பையன் பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உன் பொண்ணுக்கு தானா, இல்லை பொண்ணு பிறந்தா கண்டிப்பாக அது உன் பையனுக்கு தானேன்னு நான் அப்போவே அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் என் அண்ணனுக்கு என் பையனை மருமகனாக அனுப்பலான்னு பார்த்தா இப்படி வந்து குண்டு தூக்கி போடுற. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்கா? பின்ன இருக்காதா? என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நான் யோசிக்காமே இருந்துருவானா? ஆண்டி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆண்டி. ஆனால் இப்போது இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, குவப்படவும் தேவையில்ல. நானும் அவரும் பிரிஞ்சிட்டோம். நீங்கள் தாராளமாக உங்கள் அண்ணன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்னால் எந்த பிரச்சனையும் வராது. என்ன பிரிஞ்சிட்டிங்களா? இப்போ இது வேறையா? நீ என்ன பொண்ணு? உனக்கு விருப்பம்னா அவன்கிட்ட பேசுவ, உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவனை தூக்கி போட்டு போயிடுவியா நீ? உங்கள் அப்பா அம்மா உன்னை எப்படி வளர்த்துருக்காங்க? உன்னை ஒழுங்காகவே வளர்க்கல. அவங்களாம் உன்னை ஒழுங்காக வளர்க்காம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரில. சி, அவங்களாம் ஒரு அப்பா அம்மா சொல்லவே. ஆண்டி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? நானும் போனால் போகுது ஆகாஷோட அம்மானு மரியாதை கொடுத்து பேசுனா நீங்கள் என்னோட அப்பா அம்மாவே கேவலமாக பேசுகிறீங்க. அப்படிதான் பேசுவேன். நான் பேசுறது கரெக்டு தான். அவங்க வளர்ப்பால தானே நீ இப்படி பண்ணியிருக்க. உன் இஷ்டத்துக்கு என் பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பழகுவ, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என் பிள்ளைய வேணான்னு தூக்கி போட்ட. இதெல்லாம் என்ன வளர்ப்பு? ஆண்டி வேணாம்,
நான் மரியாதை கொடுத்து இப்போவும் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் என் அப்பா அம்மா பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் என்னை பற்றி பேசுனீங்க, நான் அமைதியாக இருந்தேன். என் அப்பா அம்மா பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஏன் ஏன் இல்லை? என் பையனை விரும்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் ஆண்டி, ஏன் உரிமை இல்லை? ஒரு பையனை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விரும்புறதுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விரும்புறதுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓ அப்படியா? யாருக்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லையா? அப்போ பெற்றவங்களாம் எதுக்கு இருக்கோம்? சும்மா உங்களை பெற்று போட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்ட்டு நாங்கள் உட்காந்துருக்கணுமா மூலையில்? உங்கள் அப்பா அம்மா வேணா அப்படி உட்காந்துருப்பாங்க, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. என் பிள்ளைக்கு நான் நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து தான் இருக்கேன். அதனால என் பிள்ளைக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், யாரை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போதும் ஆண்டி, இதுக்கு மேலே என் அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசுனீங்க. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. உங்களுக்கு என்ன தெரியும் என் அப்பா அம்மாவை பற்றி? அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது அவங்களுடைய லட்சணம் என்னன்னு. ஏய், நானும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. வயசில் பெரியவங்க மரியாதை கொடுத்து பேசணும்னு நினச்சா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் பையன் எனக்கு தேவையில்லை. உன் பையனை நீ யாருக்கு வேணால் கட்டி கொடுத்துக்கோ. அம்மா ஆகாஷ் வா வா. அம்மா சாரிம்மா, கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதான் லேட் ஆகிடுச்சு. போலாமா? ஆகாஷ், இந்த பொண்ணு பத்தியா என்ன சொல்றானு? நீ இவ்வளவு விரும்பிட்டு இருக்கீங்களா? ஆனா இப்ப இல்லையா? சரிங்கம்மா, நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். எனக்கு வேலை இருக்கு, உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போகணும். சரிப்பா, இதோ வரேன். போலாமாம்மா? ஆகாஷ், அம்மா கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்லம்மா, உங்ககிட்ட என்ன கேட்க இருக்கு? எனக்கு எதுவும் இல்லையே. அம்மா கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாட்டியா ஆகாஷ்? அம்மா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க ஏன் அப்படி பண்ணனு? அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டு உங்களை நான் காயப்படுத்த விரும்பலம்மா. அதனால அதை பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். வீட்டுக்கு போகலாமா? சரிப்பா, வா போலாம். எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. என்னை பார்த்தும் உன்னால என்கிட்ட வர முடியல, பேச முடியல அப்படிங்கிற வேதனை உனக்கு நிறையவே இருக்குன்னு தெரியும் ஜனனி. அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். இவ்வளோ பக்கத்துல இருந்தும் உன்கிட்ட பேசாம எப்படி நான் போறதுன்னு தெரியல. வந்ததுலேருந்து வீட்டுக்கு போகலான்னு அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ இந்த இடத்த விட்டு நகரவே தோணலை. உன்னை இப்படியே பார்த்துட்டே இருக்குன்னு போல தோணுது. ஆகாஷ், தயவு செஞ்சு என்னை தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க. ஆண்டி எங்கள் அப்பா அம்மா பற்றி பேசினதால தான் கோபப்பட்டு அப்படி பேசினே தவிர நான் வேணும்னு எதுவும் பண்ணலை. தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க ஆகாஷ். ஆனால் உன்கிட்ட நான் வந்து பேச போகிறதே கிடையாது. உனக்கா என்னைக்கு நீ பண்ணது தப்புன்னு தோணுதோ, நீ எடுத்த டிசிஷன் ரொம்ப தப்புன்னு தோணுதோ, அப்போ வந்து என்கிட்ட பேசு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நான் இப்போ வந்து பேசினேன்னா அது லைஃப்பில் நமக்கு வேறு மாதிரி பிரச்சனையாக வரும். அதனால நான் பண்ணுறது கரெக்டு தான் ஜனனி. என்னப்பா, கிளம்பலாமா? கிளம்பலாமா, வாங்க போகலாம். ஆகாஷ், அவர் கண் முன்னாடி அவங்க அம்மா பற்றி தப்பாக பேசினா யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் தானே? அன்னைக்கு எனக்கு வந்த மாதிரி இப்போ அவருக்கும் வர்றது நியாயமானது ஒன்று தானே? இதை நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் என் மேலே எந்த தப்பும் இல்லை ஆகாஷ். ஆண்டி தான் அப்படி பேசினாங்க. ஐயோ ஜனனி, நீ புரிஞ்சுக்கோ, என் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆண்டி தான் அப்படி பேசினாங்க, அதனால தான் நான் பேசினேன். இதே வார்த்தையை தானே அன்னைக்கு ஆகாஷும் சொன்னார். இப்போ அதே மாதிரி நானும் சொல்கிறேன். ஐயோ, இதில் எது உண்மை எது பொய்னே என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் உங்களுக்கு என்ன பார்க்கணுன்னு தோணவே இல்லையா ஆகாஷ்? இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் ஒரு பார்வை கூட பார்க்காம போகிறீங்க. பேசலினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பார்வையாவது பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. உங்களை ரோட்டில் பார்த்தப்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், ஆனால் ஒரு பொண்ணு கூட பார்த்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் என்னை பார்க்காம போகிறீங்க. அது எனக்கு இன்னுமே வலியை கொடுக்குது ஆகாஷ்.